இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வழுவாதபடிக்கு. இங்கு தாவீது வைக்கிற விண்ணப்ப ஜெபம் இது. அவர் நியாயத்தை கேட்கும்படியாக, அவர் கூப்பிடுதலை கர்த்தர் கவனிக்கும்படியாக தேவனை நோக்கி ஒரு விண்ணப்ப ஜெபத்தை வைக்கிறார். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். கர்த்தருடைய வழியிலே தன்னை நடத்தும்படியாக, தன்னை ஸ்திரப்படுத்தும்படியாக இங்கு தாவீது ஒரு விண்ணப்ப ஜெபத்தை வைக்கிறார். அவரை சத்துருக்கள் சூழ்ந்து அவரை பகைக்கும் போது மனுஷருடைய செய்கைகள் எல்லாம் அவருடைய துஷ்டனுடைய பாதைகளுக்கும் அவரை விலக்கி காத்து கொள்ளும்படியாக இங்கு தாவீது விண்ணப்ப ஜெபம் வைக்கிறார். அவர் கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறார். தன்னுடைய கூப்பிடுதலுக்கு தேவன் செவிசாய்த்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக தேவனிடத்துல இந்த விண்ணப்ப ஜெபத்தை வைக்கிறத பார்க்கிறோம். சங்கீதம் 119, 133, 134வது வசனத்துல பார்க்கும்போது, உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும். அப்போ தன்னிடத்திலே அநியாயம் இல்லை என்பதை இங்க தாவீது கர்த்தரிடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அதனால அநியாயத்துக்கு என்னை ஆள விடாதீங்க, மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும், அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன்னு சொல்றார். மனுஷன் தன்னை துன்புறுத்துகிற கிரியைகளுக்கு தன்னை விடுவிக்கும்படியாகவும் அவருடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன். நீங்க சொல்லுகிற உங்களுடைய கட்டளையின்படி நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல விண்ணப்பத்தை வைக்கிறார். சங்கீதம் 121:3. அதனாலதான் இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை தள்ளாட ஒட்டார். நீதிமானின் காலை தேவன் ஒரு பொழுதும் தள்ளாட விட மாட்டார் இல்லையா? இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குகிறவரும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அதனால உன்னை காக்கிறவர் உறங்கார். ஏன்னா கர்த்தருடைய கண் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது. சங்கீதம் 18:36 பார்க்கிறேன், என் கால் வழுவாதபடி நான் நடக்கிற வழியை நீர் அகலமாக்கினீர். அப்போ குறுகலான பாதையிலே நாம் போகும்போது ஒரு கால் ஸ்லிப்பாகி கூட நம்ம விழலாம் இல்லையா? குறுகலான பாதைன்னா நம்ம போகிற வழி, நம்ம எடுத்து வைக்கிற ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம எடுத்து வைக்கிற முயற்சி அது குறுகலா இருந்தா நம்ம விழுந்து போகலாம். ஆனால் என் பாதையை நீர் அகலமாக்கினீர், நான் என் கால்கள் வழுவாதபடிக்கு என் வழியை நீர் அகலமாக்கினீர். அப்ப விஸ்தாரமான எல்லையை தேவன் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் இல்லையா? அதுதான் நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இங்க யாருடைய காலை கர்த்தர் காக்கிறன்னு சொல்றாருன்னா, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர்களோ இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனு மேற்கொள்வதில்லைன்னு பார்க்கிறோம். தன்னுடைய பரிசுத்தவான்களை பாதங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். துன்மார்க்கர்களோ இருளிலே மௌனமாகி போவாங்க. இருளிலே மௌனமாகி போவார்கள் என்றால் அவங்க மரித்து போவாங்க என்பதுதான் அர்த்தம். அதனால அவங்களுடைய பலத்தினாலே ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. சங்கீதம் 121:7 சொல்லுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஏன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருது இல்லையா? நம் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்து நம் ஜப விண்ணப்பங்களை வைக்கும் போது அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருதுனால அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறார். அவர் நம் ஆத்மாவையும் காக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். சங்கீதம் 119, 116, 117 வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, நான் பிழைப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாதேயோன்னு சொல்றார். நான் பிழைப்பதற்கு உம்முடைய வார்த்தையின்படி. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது, அது சத்தியம் நிறைந்தது இல்லையா? அவர் வார்த்தை ஒன்றும் வெறுமையா போகாது. அவர் வார்த்தையை அனுப்பி கிரியை செய்ய அனுப்பும் போது அது கிரியை செய்துட்டு தான் அவரிடத்துல அந்த வார்த்தையானது திரும்பும். அதனால இன்னைக்கு நாமும் கேட்போம் தேவனிடத்துல, நாம் பிழைப்பதற்கு அவருடைய வார்த்தை நம்மை ஆதரிக்கணும். என் நம்பிக்கை விருதாவாய் போகாதபடிக்கு, நான் வெட்கத்துக்கு உட்படாதபடிக்குன்னு சொல்றாரு தாவீது. அப்போ நாம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை தாங்கும், கர்த்தருடைய வார்த்தை நம்மைக்கு பிழைப்பூட்டும். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமா இருப்பேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிற
பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நாம் கை கொண்டு வாழும்போது நம் கால்கள் நம் நடைகளை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார். நம் காலடிகள் வழுவாதபடி தேவன் காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதை நாம் உணரணும். அவர் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவர் என்ன கட்டளைகளை பிரமாணத்தை நமக்கு போதிக்கிறாரோ அதன்படி நடக்கிறவர்களா நாம் காணப்படும் போது நம் நடையின் வழிகளை நம்முடைய வழிகளை தேவன் ஸ்திரப்படுத்துவேன்னு சொல்றார். சங்கீதம் 38:16 பார்க்கிறோம், என் கால் சறுக்குகிறது என்று தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவாங்களே அப்படின்னு இங்க தாவீது சொல்றார். ஏன்னா நாம தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து துன்மார்க்கர்களுக்கு முன்பாக சத்துருக்களுக்கு முன்பாக நாம வழுவி போகிறவர்களாய் இல்ல கால் தவறி போகிறவர்களாய் நம்மள வழியில ஏதோ ஒரு சின்ன காரியம் கூட அந்த துன்மார்க்கருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடாது இல்லையா? ஏன்னா நம்ம தேவனை நம்பி இருக்கிறோம், அவர் வார்த்தையை நம்பி இருக்கிறோம், அவர் கட்டளைகளை கை கொண்டு நாம் நடக்கும் போது துன்மார்க்கனை தேவன் மகிழ ஒட்டாது இருக்கணும். அப்போ நாம தேவனிடத்துல இப்படியாக தாவீது ஜெபித்த விண்ணப்பத்தை போல என் கால் சறுக்குகிறது, நான் தவறும்போது என் மேல அவங்க பெருமை பாராட்டுவாங்களே, அந்த மாதிரி ஆகாதபடி என்னை காத்து கொள்ளுன்னு சொல்லி நாம் தேவனிடத்துல கேட்கலாம். ஏன்னா கர்த்தாவே என்னை கைவிடாதிரும், என் தேவனே எனக்கு தூரமாகாதேயோன்னு சொல்லி இங்க தாவீது சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் தேவனுக்கு முன்பாக இருக்கும்போது தேவன் நம்ம விட்டு தூரமாகிட்டாரோன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம் மனம் திரும்பி தேவனிடத்திலே வரும்போது கர்த்தர் நமக்கு சகாயராய் இருப்பார். யோபு இதனை அறிந்திருந்ததுனாலதான் அவர் என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாகாமல் அதை கை கொண்டேன்னு சொல்றார். என் கால் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, கர்த்தருடைய அடிகளை அவர் பற்றி பிடித்து கொண்டார், அவருடைய நெறிகளை அவர் விட்டு விலகாமல் இருந்தார்னா அப்ப கர்த்தருடைய கட்டளை கற்பனைகளை அவர் கை கொண்டு இருந்ததுனால யோபு தான் இழந்ததை இரட்டத்தனையாய் பெற்று கொண்டார். அவர் முன்னிலைமை பார்க்கிலும் தேவன் அவருடைய பின்னிலைமை ஆசிர்வதித்தார்னு பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்முடைய கால்களை வழுவாதபடி தேவன் காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இல்லையா? என் நடைகள் உமது வழிகளை ஸ்திரப்படுத்தோன்னு தாவீது விண்ணப்பம் வைத்தது போல நாமும் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் நம் யோசனைகளை உறுதிப்படுத்துவார்.